தலைப்பு அன்பின் வாழ்வு வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. இரண்டாம் நாள் தலைப்பு சந்தோஷத்தின் வாழ்வு வசனம். நீர் எனக்கு ஜீவனுடைய பாதையை அறிவிப்பீர், உமது சந்நிதியில் நிறைந்த மகிழ்ச்சி உண்டு. சங்கீதம் 16:11. மூன்றாம் நாள் தலைப்பு சமாதானத்தின் வாழ்வு வசனம். இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவனிடமாக பாயும்படி செய்கிறேன். ஏசாயா 66:12. நான்காம் நாள் தலைப்பு பொறுமையின் வாழ்வு வசனம். எல்லாவற்றிலும் தாழ்மையாயும் சாந்தமாயும் பொறுமையாகவும் இருந்து அன்பினால் ஒருவரை ஒருவர் சகித்து கொள்ளுங்கள். எபேசியர் 4:2. ஐந்தாம் நாள் தலைப்பு தயவின் வாழ்வு வசனம். ஆனாலும் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் அன்பும் வெளிப்பட்ட போது அவர் நம்மை இரட்சித்தார். தீத்து 3:4-5 வசனம். ஆறாம் நாள் தலைப்பு விசுவாசத்தின் வாழ்வு வசனம். நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25:23. ஏழாம் நாள் தலைப்பு சுய ஒழுக்கத்தின் வாழ்வு வசனம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். நீதிமொழிகள் 25:28. ஆமீன்.